அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராவது துலாம் ராசி நேயர்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த விஷயங்கள் அனைத்திற்குமே உடனடியாக தொலைபேசி மூலியமாகவே சிறந்த முறையில் இவர்களிடம் பரிகார பலன்கள் சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் இவங்களிடம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 7வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதனுடைய பாகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 முதல் 210 வரை இருக்குது. இது ஒரு சர ராசி அப்படின்னு சொல்கிறாங்க, காற்று ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. அது மட்டும் இல்லாமல் தராசு வடிவத்தை உடைய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும், சுவாத்தியின் 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகத்தின் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு. மேலும் உடலில் அடி வயிற்றையும் சிறுநீரகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ராசி இருக்குது. பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க மரபு வழி பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பவங்களாக கண்டிப்பாக காணப்படுவாங்க. பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க. பக்தி மாகான்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் நடுநிலையானவங்களாக இவங்க காணப்படுவாங்க. ஆழ்ந்த சிந்தனையோடு காணப்படுவாங்க. சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுவாங்க. சிந்தனைவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் வெண்மை, பச்சை, நீலம் போன்ற நிறங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறங்களாக இருக்குது. மேலும் புதன், வெள்ளி, சனி போன்ற 3 கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்களாக இருக்குது. மேலும் ஆடி, தை, மாசி, வைகாசி, ஆனி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான குணங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனிதமானவங்களாக காணப்படுவாங்க. புத்தி கூர்மை அதிக அளவில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீதி, நேர்மை, அமைதி மற்றும் ஒருமைப்பாடை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாத்வீக குணம் உடையவங்களாக இருப்பாங்க. நினைத்ததை செய்து முடிப்பாங்க. தியாக குணம் அதிக அளவில் கொண்டவங்களாக இருப்பாங்க. பொறுமை உடையவங்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்தல், ஆகாயத்தில் கோட்டை கட்டுபவங்க, பொய் புகழ்ச்சி செய்பவர்கள், வேலைகளில் தாமதம் உடையவங்க, அயராம கருத்துக்களை கூறுதல் அப்படின்னு இந்த சில விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட சிறந்தவங்க யாருமே கிடையாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு துலாம் ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் அவங்க கேரக்டர் இதே மாதிரி அமைஞ்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களே சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார். 16ஆம் தேதி கன்னி ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் 18ஆம் தேதி துலாம் ராசிக்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு. கன்னியில் கேது பகவான் இருக்காரு. மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
சந்திர பகவான் வந்து இந்த வாரம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளை வந்து பயணம் செய்கிறாரு. மேலும் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பதும் நிதானத்தோடு உங்கள் செயல்களை செய்வதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கிர பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த துலாம் ராசி. மேலும் உங்களுடைய ராசிக்கு வந்து சூரிய பகவான் 11 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு இந்த 7 நாட்களில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு கட்டுவதற்காக செலவு செய்வீங்க. அரசாங்கத்தால் சில தொல்லைகள் உண்டாகக்கூடும். பணவரவு உங்களுக்கு சற்று அதிகமாக வந்தாலுமே அதற்கேற்றார் போல செலவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனால் சற்று மன வருத்தத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுடைய சஞ்சலங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வகையில் தான் உங்களுக்கு வந்து இந்த 7 நாட்கள் அமையப்பட்டிருக்கு. மேலும் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பங்கள் உண்டாகக்கூடும். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவைங்க. மேலும் விபத்துக்கள் நேரிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் வந்து 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் புதிய வாகனம் நினைப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக கண்டிப்பாக அமையக்கூடும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் செலவுகள் சற்று அதிக அளவில் உங்களுக்கு காணப்படும். திருமண விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12 மற்றும் 1ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் பிடிவாதமாக காரியம் செய்து எதிர்பாராத வெற்றியை பெறுவீங்க. சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்தில் அமர்றாரு. இதனால் தொழிலில் எதிர்பாராத இடையூறுகள் உண்டாகக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வியாபாரங்கள் பயன் கொடுக்காது. நில விற்பனையில் மந்தமான போக்கு காணப்படுங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் அனைத்துமே நீங்கும். ஆர்டர்கள் பெறுவதற்காக ஊராக அலைவீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் தானாகவே முன் வந்து உதவி செய்வாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. ஆனாலுமே உங்களுடைய உறவுகள் ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டாங்க. இதனால் சற்று மன வருத்தத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் தேவை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வது ஆறுதலாக உங்களுக்கு இருக்கக்கூடும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். இன்னும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். மேலும் தந்தையின் மூலமாக பணம் உங்களுக்கு வரக்கூடும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலுமே கூட அதனால் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்குங்க. அதிகாரிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார். வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய துலாம் ராசி பெண்மணிகளுக்கு திருப்திகரமான வாரமாக இந்த 7 நாட்கள் உங்களுக்கு அமையக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வுகள் ஏற்படக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 16, 19. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 9. சந்திராஷ்டம தினங்கள் 22ஆம் தேதி காலை முதல் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை அன்று விரதம் இருந்து தொடர்ந்து திங்கக்கிழமையில் நீங்கள் அவருக்கு தகுந்தாற் போல் விரதம் இருந்து நெய்வேத்தியம் படைத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் தீர்வு கிடைக்குங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் சிவபெருமானையே தொழுது பாருங்கள். நல்ல பலனை அவர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக
இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயம் இருந்தால் அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.